சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற முஸ்தபா முஸ்தபா படத்தோட விமர்சனம். முஸ்தபா முஸ்தபா யாருங்க இந்த ரெண்டு முஸ்தபா? வேற ஒண்ணுங்க, அந்த பாட்டை தான் டைட்டிலா வச்சிருக்காங்க. காதல் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா அப்படின்னு நம்ம அப்பாஸும் வினித்தும் காதல் தேசமா அந்த படத்துல பாடுவாங்க இல்லையா, அந்த பாட்டு தான் இன்னைக்கு டைட்டில். ஏன்னா இந்த படமும் ஒரு நட்பை பறைசாற்ற ஒரு வித்தியாசமான காமெடி கம் கல்யாண கலாட்டா படம்னா அது இந்த உண்மையாவே இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே பொருந்தும். இதுல வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ், சுரேஷ் ரவி ரெண்டு பேரும் தான். இவர் ஒரு முஸ்தபா, அவர் ஒரு முஸ்தபா. சுரேஷ் ரவி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காவல்துறை உங்கள் நண்பன், மோ அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நந்திவர்மன் இந்த படங்கள்லாம் நடிச்சவர். காமெடி சதீஷ், காமெடி சதீஷுக்கு உங்களுக்கு ஒரு அறிமுகம் தேவையா என்ன? ரெண்டு பேரும் தாங்க ஹீரோ. என்ன கதை என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இல்லாம இதுல வந்து புகழ், விஜய் டிவி ஃபேம் புகழ் இருக்காரு. நம்ம கருணாகரன் அவரும் ஒரு ஹீரோ. இந்த படத்துல வந்து நண்பரா வர்றாரு. மோனிகா சின்னலோ சின்னகோடா அப்படிங்கிற சின்னகோலா சின்ன கோட்லா மோனிகா சின்ன கோட்லா தெலுங்கு பொண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கதாநாயகி இல்லாம இன்னும் ரெண்டு கதாநாயகிகளும் இருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயின் ஷாப், அதாவது பார் க்ளோஸ் பண்ற நேரத்துல, அதுவும் பிரைவேட் பார், கொஞ்சம் காஸ்ட்லி பார் க்ளோஸ் பண்ற நேரத்துல ஒருத்தர் பீர் கட்டு வருவாரு. நாளைக்கு காந்தி ஜெயந்தி, இன்னைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது கரெக்டான டயத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம், பிளாக்ல எல்லாம் கிடைக்காதுங்க, அதுவும் இருந்த பீர்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறாப்புல. ஐயோ, அவர் சரக்கு தான் கட்டு வருவாரு, பீர்லாம் தீர்ந்து போச்சு, பீர் கூட தீர்ந்து போச்சு நாளைக்கு காந்தி ஜெயந்திங்கிறனாலங்கிற ரேஞ்சில் சொல்றாங்க. சுரேஷ் ரவி தான் அந்த பீர் கட்டு வந்தவர். அப்போ இன்னொருத்தர், ரெண்டு பீராவது கிடைக்காதா அப்படின்னு இவர் கேட்க, இன்னொருத்தர் இருந்த ரெண்டு கேஸ் பீரையும் அந்த பொண்ணுங்க வாங்கிட்டு போச்சு அப்படின்னா கையை காட்டுற இடத்துல பிரைவேட் பாரு, ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க, நம்ம பாரு பிக் பாஸ்ல இப்ப சமீபமா லாஸ்ட் சீசன்ல அதம் பண்ண பார்வதி, அவங்க உட்பட இன்னும் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க டேபிள்ல உட்காந்துட்டு டின் பீரை உரிச்சிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம சுரேஷ் ரவி போயிட்டு எனக்கு ஒரு பீர் கொடுங்க, 500 ரூபா கூட கொடுக்குறேன், ரெண்டு பீர் கொடுங்க அப்படின்றாரு. அவங்க வந்து ஒரு பீர் 500 ரூபா வேணா வாங்கி, முதல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னங்க நீங்க, என் நண்பனுக்கு வந்து மேரேஜ் சோகம், மாட்டிக்கிட்டான் வம்புல, அவனோட வீடியோ லீக் ஆயிடுச்சு, லீக்டு வீடியோ, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ லீக் ஆச்சு, அதனால அவன் கல்யாணம் நின்று போச்சு, அதுக்காக குடிக்கலாம்னு வந்து அப்படி சொல்லுங்க. என்னது, நண்பனோட கதையை சொல்லு, அந்த வீடியோ இருந்தா காட்டுன்னு பொண்ணுங்க ஆர்வப்படுறாங்க. இவரு வீடியோ காட்டுறாரா, கதையை சொன்னாரா, என்னாச்சு அப்படிங்கிறத கட் பண்ணி ஒரு ஒரு சிப் பீருக்கும் ஒரு கதையா எடுத்திருக்கிறாங்க. இவர் நண்பன்னு சொல்றவர் தான் சதீஷ். கார்த்திக்ங்கிற கேரக்டர்ல சதீஷ் பின்னி படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஜோடியா ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேர் கதையும் சொல்லிட்டே போறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து கார்த்திக் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடயும் இல்லை அப்படின்லாம் சொல்லி பொண்டாட்டி நடிச்சு, அதாவது பொண்டாட்டியா வரப்போல நடிச்சது முதல்லயே தெரிஞ்சு போய் அந்த பொண்ணு கடுப்பாகுது. அடுத்து இப்படி ஒரு பிட்டு படத்துலயும் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணும்? அத அந்த பிட்டு படத்தை அது வந்து நெட்ல பரவிடுது. அந்த பரவன படத்தை எப்படியாவது அந்த நெட்டை வந்து ஹேக் பண்ணலாம் அப்படின்னு கருணாகரன் ஃப்ரெண்டு கிட்ட போறாங்க. அவர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியலடா சாமின்னு அவர் பங்குக்கு ஒரு 100-200 பேருக்கு அந்த பிட்டு படம் அந்த வீடியோ, அதாவது வெப்சைட்டை வந்து எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ நொந்து போறவங்க, இந்த பொண்ணுங்க வேற ஒரு பக்கம் அப்படி கதை சொல்லிட்டு வர்றாரு, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு இந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த அது பிட்டு படத்துலயே அவர் நடிக்கல சதீஷ், ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் இதுக்காக நீங்க சத்யஜித் ரே படம் பார்த்துட்டு வா, அகிலா குரோசாவா படம் பார்த்துட்டு வான்னு டைரக்டர் சொன்னதை நம்பி பெட்ரூம்ஸ் இருக்கவா எவ்வளவு சொன்னாருங்கிறப்ப நமக்கே சிரிப்பு வருது. கட்சியில் அவர் கூட அந்த பெட்ரூம் சீன்ல ஐஸ்வர்யா தத்தா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. நமக்கே 2-3 ரூபா பார்த்த பிறகு இன்னும் பார்க்கணுங்கிற லெவல்ல. என்ன ஒன்றும் இல்லை, இவர் வந்து நீ சாப்பிட்டே அவனும் சாப்பிடலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் ரெடியா இருக்குதுன்னு போய் ஃபுல் கட்டிட்டு வந்து படுத்து தூங்கிடுறாரு. இவனை வச்சுட்டு என்னடா பண்றதுன்னு இவன் சதீஷ் மேல ஏறி உட்காந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுது. அதுதான் அந்த படத்தோட காட்சி. அது பிட்டு படம் மாதிரி சித்தரிக்கப்பட்டு வெளியில வந்தது இல்லை. இவருக்கு வருத்தம், இதனால கல்யாணம் தடப்பட்டுருமோன்னு பயப்படுறவர் இந்த படத்தை நிறுத்துறதுக்கு பல வகையிலும் பணம் உட்பட பல வகையிலும் போராடுறாரு. ஒரு கட்டத்துல ஒரு பிளாக்மெயில் கால் வருது, உன் பிட்டு படத்தை அப்படியே தூக்குறோம் நெட்ல இருந்து, எங்களுக்கு 10 லட்சம் வேணுங்கிறாப்புல, அதை கம்மி பண்றோம் பேர் வழின்னு நம்ம சுரேஷ் ரவியும்
தன் பங்குக்கு கருணாகரனும் மேலும் 5 லட்சத்தை எடுத்துட்டு 20 லட்சம் கொடுத்தாலே போச்சுக்கிறாப்புல. 20 லட்சம் கொடுக்கலன்னா நீ ரிசப்ஷன் ஈவினிங் பண்றதுக்குள்ளார உன் வீடியோ இன்னும் பெருசா வைரல் ஆயிடும் அப்படின்னு அந்த ஆடியோ குரல் மிரட்டுது. 20 லட்சத்தை தேடி ஹீரோ இறங்குறாரு, கூட துணையா சுரேஷ் ரவியும் இன்னொரு பக்கம் கருணாகரனும். காசு கிடைச்சதா இல்லையா, அந்த பிட்டு வீடியோவை அந்த வெப்சைட்ல இருந்து நீக்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்காங்க. கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இவ்வளோ நேரம் நடந்தது சதீஷுக்கா இல்ல சுரேஷ் ரவிக்கா அப்படின்னு வர்றப்போ நம்மளாலேயே அந்த ட்விஸ்ட்டை வேற லெவல்ல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் சுரேஷ் ரவிக்கா அப்படின்னு கேட்குறேன்னா அதுதாங்க அந்த படத்தோட ட்விஸ்ட். அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி ட்விஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வரும். மொத்தத்தில் எனக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான முயற்சியாக தெரிஞ்சுது. அதுவும் படம் முழுக்க காமெடி, சில சீன்ஸ் கடியா இருந்தாலும் கூட படம் முழுக்க காமெடி ரொம்ப அழகாக. அது இத்தனை நட்சத்திரங்கள், காமெடி நட்சத்திரங்கள், சதீஷ் மட்டும் இல்லாமல் கருணாகரன், சுரேஷ் ரவியும் இதில் காமெடி பண்ணியிருக்காரு. இதுக்கு முந்தைய படங்கள் நந்திவர்மன், அது இல்லாமல் காவல்துறை இவங்கெல்லாம் சீரியஸ் கேரக்டர் நடிச்சவர். அதுவும் நந்திவர்மன்லாம் அரசர் கேரக்டரு, அந்த அரசர் காலத்து படம், அதில் அருமையாக நடிச்சிருப்பாரு. அப்புறம் சதீஷ், சுரேஷ் ரவி, கருணாகரன் இல்லாமல் புகழ் வேற இருக்காரு, விஜய் டிவி புகழ். அது இல்லாமல் இன்னும் பலரும் இருக்காங்க. என்ன இந்த அத்தனை பேரும் சேர்ந்து நம்மளை உண்மையாகவே கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வச்சாங்களா இல்லை அங்கங்கே கடிக்க வச்சாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஹைலைட். பிரவீன் சரவணன் அவர் தான் அந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. ஏஎம்எஸ் ஜோன்ஸ் ரோபோட்டோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலங்க. பாடல்களும் பின்னணி இசையும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஜோன்ஸ் ரோபோட்டோட முயற்சியில் மொத்தத்தில் இந்த படத்தை இயக்கி இருக்கிற பிரவீன் சரவணன் இது அவருக்கு டெபியூ ஃபிலிம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அருமையான ஒரு முயற்சி. சுந்தர் சிக்கு அப்புறம் இந்த மாதிரி கல்யாண கலாட்டா படங்கள் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையேன்னு யோசிச்சு, ஏன்னா அவர் இப்போ ஆவி பேயின்னு அலைய ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா, அந்த மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த டைரக்டர் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு தோணுச்சு. அந்த வகையில் முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா அப்படின்னு நீங்கள் கவலைகளை மறந்து சிரிச்சுட்டு வரலான்னு சொல்லி இந்த படத்துக்கு போனால் அந்த கவலைகளை மறந்து முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபான்னு சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து